இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியாலையும் பண்ண முடியாத ஒரு முக்கியமான விஷயத்த தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயம் மற்ற அரசியல்வாதிகள் தூங்க விடாம பண்ணியிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்றத தெளிவா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப வருஷமாவே தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய, அது குறிப்பா தமிழக மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கச்சத்தீவை மீட்கிறதுல தான். கிட்டத்தட்ட 800 மீனவர்களுக்கு மேல இலங்கை அரசுகிட்ட மாட்டி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. பல வருஷமா தொடர்ந்து நாமளும் இந்த மாதிரி கச்சத்தீவை மீட்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த அரசு அந்த அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு பொருட்டாவே மதிக்கல. இவனுக்கு வெட்டு இவங்களெல்லாம் சும்மா கத்திக்கிட்டு இருப்பானான்ட்டு பெருசா அவங்க எந்த ஒரு ரியாக்டும் பண்ணவே இல்லை. டிஎம்கே இதை பத்தி வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனா இந்த கச்சத்தீவு எப்படி நம்மகிட்ட இருந்து போச்சு, அந்த ஒப்பந்தங்கள் எப்படி கையெழுத்தாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கால சூழ்நிலையில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இப்படி நடந்து போச்சு, ஸோ எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. ஒன்றியத்திலும் அவர்களுடைய அதிகாரம் இருந்தது, மாநிலத்திலும் அவர்களுடைய அதிகாரம் இருந்துச்சு, அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள் தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்காக நிறைய அரசியல்வாதிகள் குரல் கொடுத்தாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில தான் மதுரையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்மளுடைய வெற்றி தலைவர் ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டில் தன்னுடைய உரையின் போது நிறைய விஷயங்களை அவர் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணாரு. அப்படி அவர் பல விஷயங்களை சொல்லும் போது ஒரு முக்கியமா ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. அது என்னன்றதை பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது பல பேர் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றாங்க, அதே மாதிரி தானே விஜய் அவர்களும் சொல்றாரு, இது என்ன பெரிய மாற்றத்தை உண்டாக்கிற போது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. வரலாற்றிலேயே இலங்கையினுடைய அதிபர் யாருமே கச்சத்தீவு கிட்ட போனதே கிடையாது. முதல் முறையா கச்சத்தீவுக்கு இலங்கையினுடைய அதிபர் போறாரு. போனது மட்டும் இல்லாம ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, கச்சத்தீவுலாம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நாங்கள் திருப்பிலாம் கொடுக்க மாட்டோம், இது ஒப்பந்தம் நாங்கள் போட்டதுதான், இதுக்கப்புறம் மனிதாபிமானம்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி உளர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிரஸ் மீட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்லா உளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பயம், ஒரு ஆட்டம் கண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மெயினாக எதுக்காக அந்த விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் எப்படினாலும் அவர் மேடையில் என்ன பேச போறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. மேடையில் பேசின விஷயத்தை தமிழக அரசியல்வாதிகள் மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளும் பார்க்குறாங்க, அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது இலங்கையிலுமே இந்த விஷயம் அவங்களுக்கும் போயிருக்கும். இந்த கச்சத்தீவை பத்தி இவர் பேசின விஷயம் தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது விஜய் மற்ற அரசியல்வாதி மாதிரி இவர் பேசாம மக்களுக்கான அரசியலை பேசுறாரு. நாளை கண்டிப்பா இவர் இது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டாருன்னா நமக்கு தான் சிக்கல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இலங்கைக்கு கச்சத்தீவு எங்களுக்கு தான், மறுபடியெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேசின யாரையுமே அவங்க ஒரு ஆளாவே மதிக்கல. விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் பயப்படுறாங்க. ஸோ விஜய் அவர்கள் பேசின இந்த விஷயம் சர்வதேச அளவுல ரீச் ஆயிருக்கு. 2வது சர்வதேச அரசியல்ல ஒரு ஆட்டத்தை காண வச்சிருக்க மற்ற அரசியல்வாதிகளையும் அப்படின்றதையும் நம்ம சொன்னா அது மிகையாகாது. இன்னொன்னு குறிப்பா சொல்லிக்கிறேன், இப்படிப்பட்ட தலைவர் தான் நமக்கும் தேவை. கச்சத்தீவை பத்தி பேசினதுக்கு அந்த நாட்டுடைய அதிபர் வரைக்கும் ரீச் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு இவர் முதலமைச்சர் ஆகிட்டு பேசினாருன்னா அது எந்த அளவுக்கு மக்களுக்கான குரலா இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் அவங்களுடைய சுய லாபத்துக்காக தான் தங்களுடைய அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அவர் தான் சொல்றாரு, எல்லா உச்சத்துல இருந்து வந்தவர், அவருக்கு தேவையே கிடையாது இந்த மாதிரி அரசியல் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நல்லா கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருந்திருக்கலாம். யாரும் அவர் எது கேட்க போறது இல்லை. இருந்தாலும் தமிழக மக்களை ஆட்சி பண்ணக்கூடிய இந்த அதிகாரிகள், இந்த ஆட்சியாளர்கள் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அரசியலுக்கு நேரடியாக நானே என் மக்களுக்கு நல்லதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ தமிழக மக்கள் 2026 வரைக்கும்
இந்த மாதிரியான சூழ்நிலையை தான் நம்ம சந்திச்சாகணும். 26க்கு அப்புறம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வாழ போகிறோம், எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளால் ஆளாப்பட போகிறோம் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்து சிந்திச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாக்களிங்க. இந்த கச்சத்தீவு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய இந்த ஸ்பீச் வந்து மதுரையில் பேசின அந்த ஸ்பீச்சு இலங்கையில் இருக்கக்கூடிய அதிபர் வரைக்கும் ஆட்டம் காண வச்சிருக்கு அப்படின்னா, நாளைக்கு மக்களுடைய முதலமைச்சராக மாறிட்டு அவர் எந்த மாதிரியான விஷயங்களை பேசினா எப்படி ரீச் ஆகும் அப்படின்றத நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.